நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற தமிழகத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் நமது நீண்ட சரித்திரத்தை மீட்டெடுக்கின்ற ஒப்பந்த தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் எழுச்சியை நமது புரட்சி புயல் வைகோ அவர்களுக்கு அகில இந்திய பவர் பிளாக் வல்லரசு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையரசு பின்னர் உசிலச்சீவின் அடையாள சின்னம் வீரத்தின் சின்னம் சிங்க தலைவருக்கு சிங்க பரிசை அளித்து பாராட்டு. முல்லை பெரியாறு அணை உரிமை காத்த தலைவர் வைகோ அவர்களுக்கு மதுரை புறநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மாலை. கதிர் வெடித்து பிளந்து விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்னோன்றி மூத்த தமிழால் தலைத்துள்ள தென்பாண்டி சீமையில் வீரம் மணக்கின்ற இந்த பூமியில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களை சந்திக்கின்ற அரியதோர் சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து எளியவனுக்கு பாராட்டு விழா நடத்துகிற அகில இந்திய பார்வர்ட் பிளாக் வல்லரசு பிரிவினுடைய செயலாளர் என்னுடைய பாசமிக்க அருமை தம்பி வழக்கறிஞர் இளையரசு அவர்களே, சீதக்காதியை போல உழைப்பெனும் கொடையால் இந்த பாண்டிய மண்டலத்து மக்களை பாதுகாத்து வந்துள்ள 5 மாவட்ட பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்து முல்லை பெரியாறு பென்னிகுக் அணையை பாதுகாக்கின்ற கடமையை செய்து பிரதிபலன் எதிர்பாராது நான் இந்த களத்தில் வந்து மக்களை சந்திப்பதற்கு முழுமுதல் காரணமாக திகழ்கிற கண்ணியத்துக்குரிய மாமா KM அப்பாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்கின்ற காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது என நேற்று இரவு நான் கலிங்கப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது டாக்டர் சரவணன் கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி தரவில்லை என்று கூறிய மாத்திரத்தில் காலைக்குள் காவல்துறை அனுமதி தராவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று நான் தெரிவிக்க, ஆனால் காவல்துறையினர் பண்பாட்டோடு திருமங்கலம் பாசன கால்வாய் விவசாயிகள் சங்க தலைவர் மதிப்புக்குரிய கொடிக்குளம் முருகன் அவர்களிடம் விண்ணப்பத்தை பெற்று இந்த கூட்டத்திற்கு அனுமதியும் தருவதற்கு காரணமான மரியாதைக்குரிய முருகன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை புறநகர் மாவட்ட பொறுப்பாளராக
பதவியை பெற்று அனைத்து மக்களையும் வசீகரிக்கக்கூடிய இயல்போடு அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு சோதனையான காலத்தில் எதையும் எதிர்பாராமல் எனக்கு தோள் கொடுக்க வந்து இந்த பொறுப்பையும் அவர் எப்படியாவது பெற வேண்டும் என்று என்னிடம் கேட்கவில்லை. ஒரு பெரும் யுத்தகலத்தை எதிர்நோக்கி இருக்கிற தமிழகத்தில் சில வேளைகளில் சில தளங்களில் ஒரு சேனாதிபதியை மாற்றி அந்த திசைக்கு போ, இந்த சேனாதிபதி இங்கே போகட்டும் என்று படை நடத்துகிறவன் சொல்லுவதை போல தமிழ்ச்செல்வன் அரசியல் ஆலோசனை குழுவுக்கு பொறுப்பேற்கட்டும், இனி சரவணன் இந்த கட்டத்திலே மாவட்ட பொறுப்பாளராக பதவியேற்கட்டும், தம்பி முனியாண்டி விவசாயிகள் சங்கத்துக்கு துணை செயலாளராகட்டும் என்று நான் அறிவித்ததை அன்புணர்வோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வீர தமிழ்ச்செல்வன் அவர்களே, அன்புக்குரிய முனியாண்டி அவர்களே, என் இனிய சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்களே, இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வல்லரசு பிரிவினுடைய அமைப்புக்கு மாநில தொழிற்சங்க தலைவராக திகழ்கிற சிறந்த சொற்பொழிவாளராக இங்கே உரையாற்றிய வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களே, இந்த கள்ளர் நாட்டினுடைய வரலாற்று சிறப்புகளை எட்டுப்பட்டி கல்யாணி தேவர் விருபாட்சி கோபால் நாயக்கரை சந்தித்ததையும் பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு ஓமத்துறை பாளையங்கோட்டை சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து 7 போர்க்களங்களிலே பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடித்து 8 நாட்களில் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டி எழுப்பி பிரிட்டிஷாரினுடைய பீரங்கிகள் பலத்தினாலே மீண்டும் கோட்டை தகர்க்கப்பட்ட போது சிவகங்கையை நாடி வந்த வேளையில் சிவகங்கை ஆண்ட மருதுபாண்டியர்கள் மண்ணின் மானங்காக்கவும் தன்னை தேடி வந்த ஊமத்துறையை பாதுகாக்கவும் தலை கொடுக்கவும் தயாராக அரவணைத்துக் கொண்டதனாலே சிவகங்கை போர்க்களத்தில் அவர்கள் தூக்கிலிடப்படவும் பாட்டன் தகப்பன் பேரன் என்று 3 தலைமுறையினர் தூக்கிலிடப்படவும் அதற்கு முன்பு திப்பு சுல்தான் தோற்றிருக்காவிடில் தென்னாட்டின் நிலைமை தலைகீழாக மாறியிருக்கும். இங்கே கள்ளர் நாட்டு தலைவர்களை ஒன்று சேர்த்தவர் விருபாட்சி கோபால் நாயக்கர். கடைசியில் கோபால் நாயக்கரும் அவரது சகோதரர்கள் 2 பேரும் கருமலையிலே தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த வரலாற்று செய்திகளை நான் குறிப்பிட்டதை தெரிவித்து இந்த மண்ணினுடைய மான உணர்வை பறைசாற்றினாரே. பெருங்காமநல்லூரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த கள்ளர் நாட்டு கேரள வீரர்கள் 17 பேர் கொல்லப்பட்டதில் மாயக்காள் என்கின்ற ஒரு பெண்ணும் அடங்குவார். நான் போன வருடம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இதே இடத்தில் தோழர் தியாகுவோடு வந்து பேசிய போதும் அன்றைக்கும் அரிய உரையாற்றிய வரலாற்று ஆய்வாளர் அன்பு சகோதரர் சுந்தர வந்தியத்தேவர் அவர்களே, கட்சியின் எல்லைகள் மாநில உரிமைகளுக்கு தடை போடுவானால் அந்த எல்லைகளை உடைத்துக் கொண்டு என் பிறந்த தாயகமாகிய தமிழகத்துக்கு பாடுபடுவேன் என்று இந்த பகுதியிலே உழைத்த ஒரு உத்தம தொண்டன் ஜோதிபாசு. நான் வருகிற போதெல்லாம் கவனித்திருக்கிறேன். கைப்பொருளை செலவழித்து துண்டு பிரசுரம் அடிப்பார், சுவரொட்டிகள் ஒட்டுவார். அப்படி போராடக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஒரு வாலிபரை நானும் அப்பாசும் 678 கிராமங்களுக்கு சென்று தலைக்கு மேல் கட்டி தொங்குகிறது. முல்லை பெரியார் வெண்ணிக்கூக்கு அணையை உடைப்பதற்கு கேரளம் தயாராகிவிட்டது. நமது பூமி பஞ்ச பிரதேசமாக பாலைவனமாக போய்விடும், நமது சந்ததிகள் இங்கே பிழைக்க முடியாது என்ற பிரச்சாரத்துக்கு சென்ற போது உடல் வந்த தம்பி ஜோதிபாஸ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் என்னுடைய ஆறுயிர் சகோதரர் புலவர் செவந்தியப்பன் அவர்களே, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆறுயிர் சகோதரர் தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களே, அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் ஆறுயிர் சகோதரர் MD சின்ன செல்லம் அவர்களே,
தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட தமிழர்கள் உரிமைக்காக விடுதலை புலிகளை ஆதரித்து என்னோடு 19 மாத காலம் சிறைச்சாலையிலே வாடிய அழகு தமிழ் பேச்சாளர், தன்னலம் அறியாதவர் என்று இந்த களத்திலே நான் வேட்பாளராக நிறுத்தினேனே, உயிர் தம்பி வழக்கறிஞர் கொள்கை விளக்க செயலாளர் அழகு சுந்தரம் அவர்களே, தொண்டர்படை தலைவர் இந்த மண்ணை சேர்ந்த அருமை தம்பி பாஸ்கர சேதுபதி அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற புத்திசிகாமணி அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்களின் மரியாதைக்குரிய தலைவர்களே, பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்களே, நடுநிலையாளர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, கூற்றுடந்து மேல்வரினும் கூடியதற்கும் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தால் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர் திருக்கூட்டம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீறு கொண்ட இளைஞர் கூட்டம் என்று நான் போற்றி பாராட்டுகின்ற வாலிப வேங்கைகளே, வணக்கம். இன்று தமிழர்களின் மகிழ்ச்சிக்குரிய திருநாள், குண்டுதோராடும் குமரனுக்கு திருநாள். அறுபடை வீடுகளிலே வாழுகிறானே குமர கடவுள், அந்த முருகனுக்கு திருவிழா. கார்த்திகை பெண்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி வந்தானே ஆறுமுகத்தான், அந்த பழனிமலை ஆண்டிக்கு திருவிழா. திருப்பரங்குன்றத்திலே திருக்கல்யாண கோலத்திலே காட்சியளிக்கின்ற கந்தனுக்கு திருவிழா. திருச்செந்தூரிலே சூரரை வென்றானே அந்த சுப்பிரமணியனுக்கு திருவிழா. அனுப்பி வைங்க, ஒண்ணு இல்ல, குடிச்சவரை அனுப்பி வைங்க, வீட்டுக்கு அனுப்பி வைங்க, இங்க நிக்க விடக்கூடாது. நான் உங்க கேட்கிறேன், பசும்பொன் தேவர் திருமகனுடைய சிலைக்கு பக்கத்துல நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். பசும்பொன் தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு இந்த சாலையில் வரும்போதும் போகும்போதும் நான் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறேன். நான் 8 வயது சிறுவனாக இருந்தபோது தேவர் பெருமான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அன்று முதல் அவர் மீது நான் அளவற்ற மரியாதை வைத்ததற்கு காரணம் அவரது ஒழுக்கம், அவரது வீரம், அடக்குமுறைக்கு அஞ்சாத தீரம், அவரது கொடை உள்ளம், வங்கத்து சிங்கன் நேதாஜிக்கு வலதுகரமாக திகழ்ந்த அரசியல் தகமை. நான் கேட்கிறேன், தேவர் திருமகனுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறது கைதட்டுகின்றவனை கேட்கிறேன், நீ குடித்து விட்டு தேவருக்கு பக்கத்திலே போக முடியுமா? தேவர் திருமகன் இருக்கிற பசும்பொன் மண்ணிலே நீ கால் வைக்க முடியுமா? உயிரோடு இருக்கிற போது குடித்து விட்டு வருகிறவன் தேவர் சிலைக்கு மாலை போடவோ, தேவரை சொன்னால் கைதட்டவோ அருகதை இல்லாதவன் என்று நான் இன்றைக்கு சொல்கிறேன். உண்மையிலே தேவரை வழிபடுகிறவனாக இருந்தால் குடியை மறந்துவிடு. இந்த நிமிடத்தோடு பெருந்தலைவர் காமராஜரை வதிக்கின்ற என் சகோதரர்களை கேட்கிறேன், தியாக சுடரை புடம்போட்ட தங்கமாக பொது வாழ்வில் திகழ்ந்தவரை, நேதாஜி தேர்தலில் போட்டியிட்ட போது காந்தியாரின் வேட்பாளர் பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து போட்டியிட்ட போது காமராஜரும் தேவர் திருமகனும் 2 பேரும் சேர்ந்து நேதாஜி கோட்டு போட்டார்கள், இணைந்திருந்தார்கள். அந்த காமராஜரை மதிக்கின்ற சகோதரர்களே, குடிபோதையில் இருக்கிறவன் காமராஜர் பெயரையோ சொல்லவும் கூடாது. காமராஜர் பெயரை சொன்னால் கைதட்டுகிற தகுதியும் கிடையாது. என்றைக்கு இந்த மது அரக்கனின் பிடியிலிருந்து தமிழகம் விடுபடுகிறதோ அன்றைக்குத்தான் உங்கள் பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியும், பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும், சகோதரிகள் நிம்மதியாக வாழ முடியும். உடலையும் கெடுத்து, உயிரையும் கெடுத்து, வீட்டையும் கெடுத்து, நாட்டையும் கெடுத்து, தன்னையும் பாழாக்குகின்ற இந்த குடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும். அது ஒரு பெரும் யுத்தம். அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நான் காலத்தின் அருமை கருதி சரியாக 10 மணிக்கு நான் பேச்சை முடிக்க வேண்டும். பெரும் திரளான கூட்டம், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் நம்முடைய நியாயபூர்வமான சட்டபூர்வமான உரிமையை நிலைநாட்டி
அறவழியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். முழு வெற்றி இன்னும் இல்லை. என்றைக்கு 152 அடிக்கு தண்ணீர் உயர்த்தப்படுகிறதோ அன்றைக்குத்தான் முழு வெற்றி. நான் தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மாண்புமிகு OPS அவர்களுக்கு என் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 152 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்குவதற்கு தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளை ஈடுபடும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியதை நான் வரவேற்கிறேன். இதே நேரத்தில் உமன் சாண்டி, என் மதிப்புக்குரிய உமன் சாண்டி, 2004ஆம் ஆண்டு நான் உமன் சாண்டி அவர்களை 2005ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் திருவனந்தபுரத்திலே சந்தித்தேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சந்தித்தேன். 2 மணி நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நீர்ப்பாசன அமைச்சர் கொடிவேரி பாலகிருஷ்ணன் பக்கத்திலே இருந்தார், சீஃப் செக்ரட்டரி பக்கத்தில் இருந்தார், அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி பக்கத்தில் இருந்தார். நான் வரிசையாக பட்டியலிட்டேன். முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை சட்டபூர்வமான உரிமை. அமராவதிக்கு வருகிற தண்ணீரை தடுக்காதீர்கள். நல்லாறு இடமலையார் திட்டத்தை செயல்படுத்த முன்வாருங்கள். நெய்யாறு இடதுகரை சேனல் காமராஜர் கட்டி கொடுத்து உங்களுக்கு வலதுகரை சேனல் எங்க படத்திலே கட்டி கொடுத்தோமே இடதுகரை சேனலே தண்ணீர் விடுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசுதேவனூர் சிவகரி பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பூமிக்கு பாசனம் செய்விக்கின்ற அந்த செண்பகவல்லி தடுப்பணை அது உடைந்து விட்டது. 5 லட்சம் செலவிலே சரி செய்திருக்கலாம். நாங்கள் பணம் செலுத்தினோம், நீங்கள் கட்டை கொடுக்கவில்லை. இப்போது 15 லட்சம் பணம் செலுத்தினோம், நீங்கள் அதை பழுது பார்க்க அனுமதிக்கவில்லை. பணத்தை திருப்பி கொடுத்து விட்டீர்கள். அந்த தண்ணீர் உங்களுக்கு பயன்படவில்லை, கடலில் போய் வீணாகிறது. ஏற்கனவே இருந்த தடுப்பணை ரிப்பேர் ஆயிருக்கிறது, ரிப்பேர் செய்வதற்கு அனுமதியுங்கள் என்றேன். அப்போது உமன் சாண்டி சொன்னார், மற்ற பிரச்சனைகளிலே நான் முடிவுக்கு வர முடியாது, இந்த செண்பகவல்லி தடுப்பணையை பொறுத்தமட்டில் உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்பதிலே சிரமம் இருக்காது என்று கருதுகிறேன் என்று சீஃப் செக்ரட்டரி அழைத்து வைகோ சம்பந்தமாக உங்களிடம் தகவல்கள் கேட்பார், இதை நாம் செய்து கொடுக்க முன்வரலாம் என்று என்னிடம் கூறினார். நான் பேசி முடித்துவிட்டு வெளியே வருகிறேன். பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்திரிகை நிருபர்களும் திருவனந்தபுரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், இங்க சத்தம் போட்டா அனுப்பி வைங்க, போலீஸ்காரர்களை கேட்டுக்கிறேன், யார் சத்தம் போட்டாலும் அனுப்பி வைங்க, நான் பேசணும் ஒரு 3/4 மணி நேரம், யாரா இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, இங்க இருந்து அனுப்பி வைங்க. 10,000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, வேறுமன் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் போலீஸ்காரன் நினைக்க கூடாது, குடிச்சா இங்க வரக்கூடாது, வீட்டுக்கு போகணும். என் கூட்டத்தில் அனுமதி கிடையாது. நான் ஓட்டு அரசியல் நேரத்தில் ஓட்டு கேட்டு இங்க வரல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போது இது அரசியல் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம நிருபர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்ல சொன்னாங்க, மலையாளத்துக்காரனுக்கு புரியாது. அண்ணே, உமன் சாண்டி எல்லாம் இங்க ஒண்ணும் சொன்னதை செய்ய விட மாட்டாங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறார் அச்சுதானந்தன், அந்த ஆள் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க விட மாட்டார். அவருக்கு பயந்து கேரளாவில் எந்த அரசியல்வாதியும் நம்ம பக்கத்து நியாயத்தை ஆதரிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. எனவே நேற்றைக்கு உமன் சாண்டி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரொம்ப வருத்தமா இருக்கு அவரை பற்றி. அவர் மேல எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அவர் சொல்லுகிறார், உச்ச நீதிமன்றம் செவுட்டில் அடிச்சிருக்கு, 182 அடி உயரக்கும் தண்ணி உயர்த்தலாம், இப்ப 142 அடி தண்ணி உயர்த்தினதை நீ தடுக்கவே முடியாது என்று கன்னத்தில் அடிச்ச பிறகு உமன் சாண்டி சொல்லுகிறார். இதை பத்தி கேரள மக்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த முல்லை பெரியாறு எல்லாம் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளதான் இருக்கு, மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை கட்டுப்படுத்துற அதிகாரம் நமக்கு தான் இருக்கு என்று அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறார். மதிப்புக்குரிய கேரளத்தின் முதலமைச்சர் அவர்களே, கேரள மாநிலத்துக்குள்ளே இருக்க போகின்ற முல்லை பெரியாறு தண்ணீரை நாம் எந்த விதத்திலும் நாம் தடுத்துக் கொள்ளலாம், நமக்கு அதிகாரம் இருக்கு, நம்ம கேரளா ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னதை நான் டிவியில வர்றதுக்கு முன்னாடி பார்த்தேன். முதலமைச்சர் அவர்களே, அரசியல் சட்டம் அப்படி இல்லை. உங்கள் மாகாணத்துக்குள்ளே ஓடுகிற நதியை பற்றி மட்டும்தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். இன்ட்ரா ஸ்டேட், ஸ்டேட்டுக்குள்ள ஓடுற கால்வாய் நீங்கள் அதிகாரம் உங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசியல் சட்டத்தில்
மாநில அரசு பட்டியலில் 17வது ஐட்டம் நம்பர் 17 17வது பிரிவுப்படி உங்க மாகாணத்துக்குள்ள ஓடி அங்கேயே முடிவெடுக்கிற கால்வாயில ஆத்துல நீங்க முடிவெடுக்கலாம். ஆனால் ஒரு மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணத்துக்கு போகிற இன்டர்ஸ்டேட் ரிவர்ல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது அரசியல் சட்டத்தின் மத்திய அரசு பட்டியல் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 56வது ஐட்டம் 56வது எண்ணின்படி இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலே 3 மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகிற நதிகளின் தண்ணீரை பற்றி முடிவெடுக்கிற முழு அதிகாரம் மத்திய சர்க்காருக்கு தான் உண்டு, பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு, பாராளுமன்றத்துக்கு தான் உண்டு. ஒரு மாகாணத்துக்கு போகிற தண்ணீரை நீங்கள் தடுக்க முடியாது. மக்களை ஏமாற்றாதீர்கள். இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? மத்திய அரசு. நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசணும்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்ல, பல விஷயங்கள் இங்க தெரிவிக்கணும். நேரம் இல்ல, 3/4 மணி நேரம் தான் இருக்கு. சில விஷயங்களை சொல்லிட்டு போறேன். மத்திய அரசு பச்சை துரோகம் செய்கிறது. உடனே யாரோ என்னை பற்றி சொன்னதுக்காக மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறேன்னு நினைச்சாங்க. நான் மத யானைகளோட போராடிட்டு வந்தவன். மத்திய சர்க்கார் பச்சை துரோகம் செய்கிறது. இவ்வளவுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் கன்னத்தில் அடித்த பிறகு ஒரு மாகாண சட்டமன்றத்திலே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக சட்டத்தை போட்டதை மத்திய அரசு மன்மோகன் சிங் அரசு கண்டிக்கவில்லை என்று அந்த அரசை நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஆனால் பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு மாட்சிமை தங்கிய அதிக மரியாதை கொடுத்து பேசணுங்கிறாங்களே. உரிமையில் மோடின்னு சொல்லக்கூடாது. ராஜ ராஜ ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட என்று அன்றைக்கு கட்டபொம்மன் சொன்னதை போல ராஜ ராஜ ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட நரேந்திர மோடி அவர்கள் அரசு. என்ன சத்தமெல்லாம் போடாத, விஷயத்தை கேடு. அந்த அரசு சொல்கிறது அணையை உடைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். 1200 டன் வெடிமருந்து வைத்திருந்தான். நாம் தடுத்து விட்டோம். 13 சாலைகளிலே மறியல் போட்டோம், முற்றுகை போட்டோம். அரிசி பருப்பு காய்கறி பால் பழம் ஆடு மாடு எதுவும் வராது. உங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாம போகும். ஆட்டுக்கு வாழ அளந்து வச்ச மாதிரி உங்களுக்கு மலையும் நதியும் கடலும் கொடுத்த இயற்கை நிலத்தை கொடுக்கல. நீங்க விவசாயம் பண்ண முடியாது. இந்த நெருக்கடி கொடுத்தோம். இத்தனைக்கு பின்னர் மத்திய அரசு சொல்லுகிறது புதிய அணையை கேரளம் கட்டுவதற்கு ஆய்வு செய்ய மத்திய அரசினுடைய வன உயிரியல் துறை அனுமதி கொடுத்திருப்பதாக நேற்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. If that information is true, அந்த தகவல் உண்மையாக இருக்குமானால் நான் நரேந்திர மோடி அரசு நயவஞ்சக அரசு என்று ஊராக போய் சொல்வேன். இத்தனைக்கு பிறகு நீ புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்ய எப்படி அனுமதி கொடுக்கலாம்? எங்கள் மாகாணத்தை அழிக்க நினைக்கிறான். சுப்ரீம் கோர்ட் 2 தடவை தீர்ப்பு கொடுத்திருக்கு. இனி என்ன புதிய அணை? புதிய அணை கட்டுவதற்கு வெடிமருந்து வைக்கணும். எங்க அணையை உடைக்கவா? இதைத்தான் மன்மோகன் சிங் கிட்ட சொன்ன. அணையில வந்து சமட்டி வச்சு அடிக்கிறா. எங்க அணை உடைஞ்சா இந்தியா துண்டு உடையும் சொன்ன. அவருக்கே சொன்ன. மன்மோகன் சிங் விமர்சிச்சிருக்க, சோனியா காந்தி விமர்சிச்சிருக்கிற, காங்கிரஸ்காரங்க யாரையுமே கோவப்படலையே, கடுமையா விமர்சிச்சிருக்க. யாரையுமே கோவப்படலையே. காரணம் என்ன? தனிப்பட்ட முறையில் அல்ல, கொள்கைக்காக விமர்சிக்கிறேன். என் தாயகத்தை, என் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக விமர்சிக்கிறேன். எங்களுக்கு துரோகம் இழைக்கிறவன் எவனாக இருந்தாலும் என்று நான் விமர்சிக்கிறேன். ஆகவேதான் இப்படிப்பட்ட சூழலில் இந்த முல்லை பெரியாறு நமக்கு இனி ஆபத்து வராது. காரணம், நான் இதிலே விருப்பு இல்லாமல் பேசுகிறேன். இந்த பிரச்சனையில் மக்களை திரட்டி நாம் போராடினோம். நீதிமன்றத்தில் முறையாக வழக்கை நடத்தி தமிழகத்துக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தவர் சகோதரி ஜெயலலிதா என்பதை நான் விருப்பின்றி சொல்கிறேன். வழக்கை முறையாக உச்சநீதிமன்றத்தில் நடத்தியது அதிமுக அரசு. துரோகம் செய்தது கலைஞர் கருணாநிதி. 1000 தடவை சொல்லுவேன். 33 வாயிலா கேட்டான் கேரளாக்காரன். 33 வாயிலா